இந்த வீடியோவில் வந்து இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சேர்க்காம தக்காளி வேர்க்கடலை வச்சு சூப்பரான சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடான உடனே அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம். இது வந்து வறுக்காத வேர்க்கடலைங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கடைசியில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்த உடனே வேர்க்கடலை சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து 2 வந்து நல்லா கரெக்டாக வதங்கி வரும். இல்லைனா கடலைப்பருப்பு சீக்கிரமாக கருப்பாயிரும். பாருங்கள், கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் வந்து லைட்டாக வந்து கலர் மாதிரி வந்துடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 பல் பூண்டு, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா குலைவாக வந்து வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து சரியாக வதங்கலை அப்படின்னா சட்னி வந்து பச்சை வாசனை வர மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து தக்காளியை வந்து நல்லா குலைவாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதையும் சேர்த்து இந்த தக்காளியோடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா குலைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி சேர்க்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக வந்து இந்த மாதிரி சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் சட்னி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். சும்மா எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து இந்த சட்னிக்கு தாளிச்சிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.